இருக்கு. ஸோ வந்து எனக்கு இந்த லைட் ரொம்ப வந்து எனக்கே பிடிச்சிருக்கு. வணக்கங்க. இன்னைக்கு வந்து கஸ்டமர் என்ன கேட்டாங்கன்னா, அதில் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் வச்சுருக்காங்க, சார்ஜர் போட கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வச்சு தான் சொன்னார் அவர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நேரம் இந்த இதெல்லாம் வீடியோவான்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பிகினர்ஸுக்கு இது வந்து ஒரு முக்கியமான வீடியோ தான். எப்படி பாயிண்ட் இன்னொரு சப்ளை ஒரு பாக்ஸில் வந்து எடுத்து இன்னொரு பாக்ஸ் வைக்கிறது அப்படின்றத நம்ம நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை மறந்துடாமல் பாருங்கள். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. அது முதல்ல இந்த பாக்ஸில் உள்ள இந்த ஷீட் கவரை கைடிப்போம். ஸோ வந்து கைட்டியாச்சு. இதில் வந்து மெயின் இன்கமிங் வந்து லைன் எதுக்கு முதல்ல கண்டுபிடிக்கணும், நியூட்ரல் எதுன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் எர்த் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படின்னு காட்டுறோம் வாங்க, ஈஸியாக கிட்ட வாங்க. எப்பயுமே வந்து எர்த்துக்கு வந்து க்ரீன் கலர் ஒயர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து 3 சாக்கெட்டில் மேலே உள்ளது வந்து எர்த்து, லெஃப்ட் சைடில் உள்ளது நியூட்ரல், ரைட் சைடில் உள்ளது ஃபேஸு. ஸோ வந்து மேலே வந்து கொடுத்துருக்காது எர்த்து. ஸோ இப்போ லைன் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் சப்ளை வந்து அதில் தான் வரும். எல்லா சுவிட்சையும் நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து சப்ளை அடிக்கும். அதுதான் மெயின் லைன். இப்போ இதில் வந்து லைன் வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 ஸ்கொயர் mm கேபிள் இந்த சென்டரில் வைக்கிற பாருங்கள், இதுதான் வந்து லைனு. ஸோ வந்து இதுதான் மெயின். இப்போ நியூட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே உள்ளது லெஃப்ட் சைடில் ஒரே ஒரு சாக்கெட்டு. சுவிட்ச் இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு நியூட்ரல் வர தேவையில்லை. ஸோ சாக்கெட்டுக்காக தான் கொண்டு வருவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது பாருங்கள், இதுதான் மொத்தம் நியூட்ரலும் பிளாக் கலர் வந்துட்டு பாருங்கள். நியூட்ரலுக்கு பிளாக் கலரு, ப்ளூ கலரு 4 ஸ்கொயர் mm ஒயர் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த சாக்கெட்டில் இதோ பாருங்கள், இதுதான் ஏன்னா கட்டிலே வந்துட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் வரைக்கும் கிங் சைஸ் கட்டில் தான் சொல்லுவாங்க. கட்டிலு பெட் எல்லாம் சேர்த்து மலை இருக்கு. ஸோ ஃபைனலாக உடச்சி பைப்பு போட்டு பாக்ஸ் வச்சாச்சு. நான் வந்து நடுவில் ஸ்க்ரூ ஒன்று ஏற்றி காப்பர் கம்பி இது பண்ணி முடிச்சு போட்டிருக்கேன். கட்டு கம்பி வாங்கிட்டு வரல, அதனால் பாக்ஸில் வச்சுருக்கேன் பாருங்கள். இவ்வளோ பெருசாக உடச்சிட்டேன். அதனால் இப்படி இப்போ பக்கத்தில் கல்லெலாம் வச்சு நானே இது பண்ணியிருக்கேன். ஸ்ப்ளிட் லெவல்லாம் வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ கையோட நம்மளே பூசிட வேண்டியதான் இது. அதனால தான் வந்து நான் கல் வச்சுருக்கேன், காட்டுறதுக்காக தான் வச்சேன். இப்போ நான் பூசிடுவேன் ஃபுல்லாக. ஏன்னா கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ஒயர் கொடுத்து எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு. இது ஃபுல் பர்பஸே வந்து சார்ஜருக்கு மட்டும்தான். ஸோ ஃபைனலாக வந்து நம்ம சுவிட்ச் போர்டு வச்சு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் பூசியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கேப் விட்டு தான் பூசியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பட்டி பார்க்கணுன்றதுக்காக. ஸோ வந்து பூசியாச்சு, ஸ்பிட் லெவல் வச்சு நம்மளே அலோவ் பண்ணியாச்சு. இனிமேல் பெட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் எப்படி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறேன். ஃப்ளாஷ் கொடுத்துருவோம். ஸோ வந்து லைன் வந்து இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள், சப்ளை ஃபேஸு இன்கமிங்கில். நியூட்ரல் வந்து ப்ளூ நியூட்ரல் அவங்க கொடுத்தது, நம்ம பிளாக் கொடுத்துருக்கோம்.
எல்லாத்துலேயுமே ரன்னிங் கைண்ட் போட்டு தான் எடுத்திருக்கேன். எர்த்து வந்து க்ரீன் கலர் டேப் போட்டிருக்கேன். இந்த மெயின் எர்த்துலேருந்து எடுத்திருக்கேன். அதேமாதிரி கீழே எர்த்து மேலே கொடுத்துருக்கேன். நியூட்ரல் லூப் போட்டு கொடுத்துருக்கேன். லைவ் வந்து பாருங்கள் பிளாக் கலரில் டேப் போட்டு ரெட் கலர் போட்டிருக்கேன். டேப்பே இதான் லைவ் கீழே கொடுத்துருக்கேன். சுவிட்ச் வந்து மேலே எடுத்துருக்கேன். ஸோ இப்போ கனெக்ஷன் முடிக்கிட்டேன். வேலையே முடிஞ்சுது. ஃபினிஷிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது. ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக வந்து சுவிட்ச்லாம் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சப்ளை வருதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணுவோம். டெஸ்ட்லாம் போட்டு தான் செக் பண்ண போகிறோம். லைவ் நியூட்ரல் எரியுது. எட்டில் கனெக்ட் பண்ணியும் எரியுது. ஸோ இதுலேயும் லைவ் நியூட்ரல் எரியுது. எட்டில் கனெக்ட் பண்ணாலும் எரியுது. ஸோ ஒர்க் வந்து ஃபினிஷிங் பண்ணியாச்சு. ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கனெக்ஷனும் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இன்றைக்கி ஒரு லைட்னிங் ஒர்க் பண்ணேன். வெளியில் டிசைன் லைட் பண்ணேன். அந்த லைட்டுமே காட்டுறேன் பாருங்க. ஸோ வந்து நான் வெளியிலேயும் ஒரு லைட் ஒன்று மாட்டியிருக்கேன். இது வந்து ஒரு டிசைன் லைட்டு. அந்த லைட் நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இது எட்டக்கிருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா விளக்கெறிகிற மாதிரி இருக்கும். காற்றுக்குமே வந்து லைட்டாக ஆடும். ஸோ நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு. அது விண்டேஜ் லுக் தான் கொடுக்குது. எனக்கு பார்க்கவுமே அப்படி தான் இருக்குது. விண்டேஜ் லுக் தான் கொடுக்குது. ஸோ வந்து எனக்கு இந்த லைட் ரொம்ப வந்து எனக்கே பிடிச்சிருக்கு. பார்க்க சூப்பராக இருக்குது லைட்டு. அதுக்கப்புறம் ஒரு வால் லைட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவங்க ஆப்ஷன் இந்த இடத்துல ஆல்ரெடி வந்து ஒரு கலர் லைட் இருந்துச்சு. கஸ்டமர் அது அவருக்கு பிடிக்கலன்ட்டு எனக்கு வார்ம் ஒயிட்டில் போட்டு தான் சொன்ன போல். ஸோ வந்து இது இப்போ கம்மி வெளிச்சத்தில் இருக்குது. ஆனால் இன்னும் இருட்டுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ரொம்ப வீடியோ லென்த்தாக போதுன்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுப்போம். நம்ம வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு க்ரீன் கலர் ஹார்ட்டின் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த ஃபுல் வீடியோ வேணும்னாலும் க்ரீன் கலர் ஹார்ட்டின் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். வேறு என்ன நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப டயர்டாக இருக்குது. பாய் வரேன்.